வெல்கம் பேக் எவ்ரிவன். இது உங்கள் ஏபிடெக். நான் அப்துல் பாய். உங்களோட மோட்டோ எட்ஜ் அண்ட் எட்ஜ் ப்ளஸ் ஃபோன்ஸ் ரீசெண்டாக குளோபல் லெவலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படி ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது? இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வரும்போது என்ன ப்ரைஸ் செஞ்சு கட்டி வருவாங்க ஏதாச்சும் இதில் பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடுக்குற பெல் பட்டன் ப்ளஸ் ஆல் எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஸ்டார்டிங் முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் நம்ம எட்ஜ் ப்ளஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எட்ஜ் பற்றி ஒரு தனி வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இது இன்ஃபர்மேஷன் இல்லை, ஒரு டிஸ்க்ளைமர் தான். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட பில்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸான ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப கிளாஸியான டிசைன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதே சொல்லலாம். இது எல்லா ஃபோன்ஸ்லேயும் வந்து இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலுமினியம் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரேம்னு சொல்லலாம். இது வந்து 6000 சீரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீரீஸில் வர நிறையா இந்த 6000 சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்மோக்கி சாண்ட்ரியா அண்டு தண்டர் கிரே. இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருக்குது, பட் பேர் தான் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா அவங்க ஒன்றுமே சொல்ல, வாட்டர் ரிப்பலண்ட் டிசைன் தான் சொல்லியிருக்காங்களே தவிர பட் இங்கே எந்த ஒரு ஐபி ரேட்டிங்கும் அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே. இந்த ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.7 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓஎல்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஓஎல்டி டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல டிஸ்பிளே தான். பட் இங்கே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான் எனக்கு ஒரு மைனஸ் மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் குவாட் ஹெச்டி ப்ளஸ் கொடுப்பாங்க. பட் இந்த ஃபோனில் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து மோட்டோ ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க தான் சொல்லணும். இந்த டிஸ்பிளேவோட ஹைலைட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 90 ஹெர்ட்ஸ் இருக்கிறதுனால ஃபோன் என்னோட ஸ்பீடாக இருக்கும். ஸோ 90 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஹெர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரில அப்படின்னா மறக்காம ஒரு விஷயம் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர எல்லா ப்ரீமியம் ஃபோன்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். கோழி கொஞ்சம் கூவிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனோட 865 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வர எல்லா ஃப்ளாஷ் ஃபோன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் தான் 2020 கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிப்செட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட் தான். ஸோ பேட்டரி கன்சப்ஷன் வந்து இன்னவே நல்லாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேட்டரிலாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஃபோனோட ஜிபி பார்த்தீங்க அப்படின்னா அட்ரினோவோட 650 ஜிபி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஜிபியூனே சொல்லலாம். ஸோ எந்த ஒரு கேமிங்காக இருந்தாலும் எந்த ஒரு ஷட்டர்ஸுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா. இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்ப்ரெஸ்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களில் சொதப்பும் செஞ்சுருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ப்ரைமரி கேமரா பார்த்தீங்க, ஸோ அதுக்கு ப்ரைமரிக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா குவாட் கேமரா பென்டா கேமரா போயிட்டாங்க. இவங்க ட்ரிபிளே தான் இருக்காங்க. பட் எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஐடியாலஜியில் வச்சு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ ப்ரைஸ் கட் பண்ணுறதுக்காக அப்படி ப்ரைஸ்லாம் கட் பண்ணுறதும் அவங்க இல்லை, அவ்வளோ ப்ரைஸில் வச்சுருக்காங்க. ஏன் அப்படிங்கிறத நான் நிறைய விஷயம் அப்போ எப்படி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே ப்ரைமரி சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 108 மெகா பிக்சலுக்கான ஒரு ப்ரைமரி சென்சார் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாம்சங் சென்சார். ஸோ இது ஒரு புது சென்சார் தான் சொல்லலாம். இது நிறைய ஃபோன்ஸ் கிட்டத்தட்ட 2 கம்பெனிஸ் வந்து இந்த சென்சார் யூஸ் பண்ணிட்டாங்க, ஷாமி அண்ட் சாம்சங். ஸோ இது நல்ல சென்சார் தான். அவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா பெட்டராக இருந்துச்சு. ஸோ மோட்டோ யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபோன் ரிலீஸ் பண்ண பிறகு தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ செகண்டரி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா வந்து மேக்ரோ சென்சாராகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அல்ட்ராவைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 170 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மேக்ரோ கொடுக்கறதுனால என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இதில் வந்து ஃபோக்கஸ் வந்து சரியாக உழுவாது. அது வந்து எல்லா ஃபோன்ஸ்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அல்ட்ராவைட்லேருந்து மேக்ரோ கொடுக்குற ஃபோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லா ஃபோன்ஸ்லையும் இருக்குது. இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபோன் வந்து பொறுத்து தெரியணும்.
அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ சென்சார் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலிஃபோட்டோ சென்சார் வந்து பேருக்கு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படிங்கிறதுனா இங்கே வந்து 3x ஆப்டிக்கல் ஜூம், 10x டிஜிட்டல் ஜூம் தான். ஒரு 18,000 ஃபோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் கொடுக்குறாங்க. பட் இந்த ஃபோனில் ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரில. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி சென்சாருக்கும் இந்த டெலிஃபோட்டோ சென்சாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா OIS சப்போர்ட் இருக்குது. ஸோ வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது இன்னுமே ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போகும். இங்கே வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பிரச்சனை அப்படின்னு என்னென்னா இங்கே 4Kலே 30 FPS தான் எடுக்க முடியும், 60 FPS இங்கே எடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 30 FPS அப்படின்னு. ஏன் இந்த மாதிரிலாம் கோளாறுலாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரில. அதெல்லாம் திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கம்பெனி இன்னுமே நல்லா வரும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 120 FPSல ஸ்லோ மோஷன் வீடியோவும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஃப்ரண்ட் கேமராக்கு இப்போ நம்ம போவோம். இங்கே ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 மெகாபிக்சலுக்கான ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து குவாட் பிக்சல் டெக்னாலஜி. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேக் கேமரா ப்ரைமரி சென்சார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா குவாட் பிக்சல் டெக்னாலஜி. இது ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் எடுக்கும்போது நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஃபோன் வந்து ஒரு DSLR லெவலுக்கு காம்படிஷன் கொடுக்கும். பார்ப்போம் DxO மார்க்கில் என்ன ரேங்க் பெற்றிருக்கு அப்படிங்கிறத நான் இன்ஸ்டாகிராமில் ரிலீவ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் என்ன போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கேமராஸ் பற்றி நிறைய விஷயம் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து பேட்டரிக்கு போவோம். இங்கே பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 mAh ஒரு மிகப்பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. சும்மா இதை கோழி கூவிக்கிட்டே இருக்குது. பக்கத்து கிட்ட தானே கோழி. ஓகே, நீங்கள் டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ஓகே, நம்ம பேட்டரிக்கு போவோம். இங்கே பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பேட்டரினே சொல்லலாம். இதுக்கு சார்ஜிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 வாட்ஸ்க்கான டர்போ சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் 18 வாட்ஸுங்கிறது இப்போ ரொம்ப கம்மி தான். ஒரு 12,000 13,000 ஃபோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 30 வாட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் இவங்க வந்து இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுட்டு 18 வாட்ஸ் தான் கொடுக்குறாங்க? என்ன ப்ரைஸ் ரேஞ்சுங்க தான் நான் கடைசியில் தான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 15 வாட்ஸ்க்கான ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க நல்ல விஷயமாக தான் தெரியுது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனோட ரேம் ப்ரைஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற சுற்றங்கள்லாம் எல்லாம் பார்த்துருவோமே. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 5G சப்போர்ட். ஏன் அப்படின்னா இது 5G சிம். இந்தியாவில் இதுக்கு 5G சப்போர்ட் கிடையாது. ஸோ 5G பற்றி நம்ம பேச தேவையில்லை. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து வீடியோஸ் கேம்ஸ்லாம் விளாடும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்புட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் எனக்கு விசித்திரமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மைக்ரோஃபோன்ஸ். ஆமாம், பார்த்தீங்க இந்த ஃபோனில் வந்து 3 மைக்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஃபோன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மைக் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் 3 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு 3 மைக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஃபோன் ரிலீஸ் பண்ண பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வரும். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 12GB RAM 256GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல இன்டர்னல் தான். ஸோ ஸ்டார்டிங்கே நல்லா ஹையாக கொடுத்துருக்காங்க. இது ஒரே ஒரு இன்டர்னல் மட்டும்தான். இந்த ஃபோனில் வந்து LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது RAM வித் UFS 3.1 ஸ்டோரேஜ். ஸோ ஆப்ஸ் எல்லாம் ரீட்டைன் பண்ணும்போது ஓப்பனிங் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து கடைசியாக ப்ரைஸுக்கு வந்துவிட்டோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இது ஒரு ஃப்ளாஷி ஃபோன், செம்மையாக ஃபோன், OnePlus 8 Proக்கு காம்படிஷன் வேறு லெவல் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இங்கே தான் அவங்க வந்து ஒரு சொதப்பியிருக்காங்க ப்ரைஸில். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 76,000 வச்சுருக்காங்க. OnePlus கம்பேர் பண்ணும்போது இதை கம்மி தான். பட் இப்போ OnePlus இந்தியாவில் வந்து குறைச்சிட்டாங்க, 60,000 தான் வைக்கிறாங்க. பட் இவங்க வந்து 76,000. நம்ம OnePlus மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் கம்மி பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை ஆப்பிள் மாதிரி நான் ஏற்றத்தான் செய்வேன் அப்படின்னா ப்ரைஸ் கம்மி பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுதுருங்க. ஓகே, தேங்க்ஸ் for watching this video. Until then, I am signing from